போதும் போதும் 2 பேரும் கொஞ்சினதெல்லாம் போதும். ஆள் இருக்கீங்க. அண்ணி, நீங்கள் எப்போ வந்தீங்க? எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. எப்போ வந்தீங்க? நீங்கள் 2 பேரும் கொஞ்சி கொஞ்சி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போவே வந்துட்டேன். நீங்கள் 2 பேரும் இப்படி தான் இருக்கணும். ஒருத்தர் புரிஞ்சிட்டு நடந்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ சண்டை போட்டால் அவள் பொறுமையாக போகணும், அவள் சண்டை போட்டால் நீ பொறுமையாக போகணும் குகன். இப்படி தான் இருக்கணும், புரியுதா? நீங்கள் 2 பேரும் என்ன தான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். 2 பேருமே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க. அண்ணி, அதெல்லாம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நீ இருப்போம். என்ன, அந்த பாட்டினால தான் எல்லா பிரச்சனையும். பிரியா, இந்த மாதிரி 1000 பேர் வருவாங்க. இதெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. என்ன பேசுனாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு. நீ இதெல்லாம் கண்டுக்கிட்டேன்னா நம்மளால வாழ முடியாது பிரியா. அதுதான்க்கா நானும் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்ன வரைக்கும். அதை தான் புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறா. கல்யாணம் வரைக்கும் இதெல்லாம் பொறுத்துட்டு போ, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்க்கா. பிரியா, எதுக்குமே நீ கவலைப்படாத. உன்னைய குகன் நல்லா பார்த்துக்குவான். உன்னை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான் பிரியா. அவனை உனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதுவும் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தானோ எனக்கு தெரியும். நீ பயப்படவே தேவையில்ல. அவன் எந்த விஷயத்துலையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். சரிக்கா, நானும் கிளம்புறேன். மணி ஆயிடுச்சுக்கா. பிரியா, நானும் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. சரி குகன், பத்திரமா போயிட்டு வா. என்ன, போயிட்டு ஃபோன் போடு. ஃபோன் போடாமல் இருக்காத. பார்க்கன்னு பிரியா என்ன சொன்னா? அவளை சமாதானப்படுத்தினியா இல்லையாப்பா? ரொம்ப கோவமாக போனாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, உங்களுக்கு தெரியும்ல பிரியா மேலே எந்த தப்பு இல்லைன்னு. அப்புறம் ஏன் நீங்கள் அந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணீங்க? நான் இங்கே இருக்கும் போதே பட்டுன்னு பிரியா மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டிதானே? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நீங்களும் அங்கே கூட சேர்ந்துட்டீங்களா? குகன், என்னதான் இருந்தாலும் அவங்க என் அத்தை. அவங்க முன்னாடி அவங்கள பற்றியே தப்பாக பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ப்பா. அதுதான் நான் எதுவும் பேசலை. நீ சின்ன பையன், உனக்கு போக போக தான் எல்லாம் புரியும். இப்போ எதுவுமே புரியாது. பெரியவங்க கிட்ட நம்ம தான் பொறுமையாக போகணும். பெரியாக்கிட்டே அதை சொல்லு முத. நான் எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வச்சுட்டேன். நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நீங்கள் அந்த பாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் அவங்க கூடயே பேசுங்க, எங்கள் கூட பேசாதீங்க. உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேம்மா.